இவரோட கைராசி சொல்லுங்களா? கைராசி நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் சொன்ன அளவுக்கு பால் அதிகமா வந்தாலும் கம்மி வர்றதில்ல. கைராசி நல்லா இருக்குது. மாடு வாங்கிட்டு போனீங்க, விலையை அனுசரிச்சு கொடுக்குறாரு. சிந்தாமணி சந்தையில் போய் மாடெல்லாம் பியூர் ஹெச்எப்ல எடுத்துருக்கிறோம். கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா அது கேரண்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை. இப்போ இவர்கிட்ட எடுத்தோம்னா இவர் கேரண்டி கொடுக்குறாரு. ரேட்டு கம்மியா 2 நேரம் 18 லிட்டர் கறவையில தண்ணி திணிக்க அற்புதமா சுழி சுத்தமா இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 74,000. கருங்காமல் அமைச்சிருக்கா, கறவைக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அடி வரண்டிக்கெல்லாம் மாட்டை வெளியே கட்டவே முடியாது, அந்த அளவுக்கு மடி செட்டு வரும். லேடிஸ் பார்த்தா 6,000 5,000 தானே கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை. சம்பளம் இல்லை. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வேலை தானே. நாட்டு மாடு இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை வாங்கிக்கலாம். அப்படியே எங்க வேணாலும் பால் கறக்கலாம். 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்த போது மாடு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டியில இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். மக்கள் நல்லபடியான ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ஒரு நாளைக்கு 25 மாடுகள் 30 மாடுகள் விற்கிறதுங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஃபர்ஸ்ட் மாடுகள் ஒரே நாள்ல 20 to 25 மாடுகள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல தரமான பொருட்கள் தான் கொடுத்துட்டு இருக்கேன், விற்பனை செஞ்சுக்கிட்டு வரேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வாரத்துக்கு ஒரு 4 கஸ்டமர் டு 5 கஸ்டமர் ரிப்பீட்டட் கஸ்டமர் வராங்க. அது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது எனக்கு ரொம்ப. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட ரேட்டு சொல்லி போடாத போது நம்ம ரேட்டு சொல்லி பல பேரை எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணி தான் நம்ம ரேட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் பப்ளிக்கா ரேட்டு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். அதனால தெளிவான முறையில மாட்டுகளுக்கு 4 காம்பு கேரண்டி, தண்ணி திணி கேரண்டி, மாடோட குணத்துக்கு மூலத்துக்கு உடம்புல எந்த நோய் நொடி இல்லைங்கிறதுக்கு, மாடு பாயாதுங்கிறதுக்கு, இத்தனை விஷயத்துக்கும் தெளிவா கேரண்டி கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களால 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோங்கிறதுனால நம்ம உங்களுக்கு கொடுக்குற பொருளும் தரமான பொருளா கொடுக்கணுங்கிறத என்னோட நோக்கம். வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல பண்ணையில வியாபாரம் நடக்குது. காலையில 6 மணிக்கெல்லாம் வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடும். நேரடியா நம்ம பண்ணையை விசிட் பண்ணுங்க. வாங்குறீங்களா இல்லையா நேரடியா ஒரு டைம் பாருங்க, மனசுக்கு திருப்தி அடையும். இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 4 பண்ணையை விசிட் பண்ணுங்க. போய் விலையை கேளுங்க, மாட்டை பாருங்க, இந்த மாடு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாருங்க. பார்த்துட்டு நம்ம இடத்துக்கு வாங்க. நம்ம சொல்ற ரேட்டு கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில வாரத்துக்கு 5 to 6 பேர் நம்ம வாங்கின கஸ்டமர் ரிப்பீட்டடா வராங்க. 2 மாடு 3 மாடு 5 மாடு வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க. அதோட ஒரே கஸ்டமர் 8 டைம் வாங்கினவங்க இருக்காங்க, 5 டைம் வாங்கினவங்க இருக்காங்க, 20 டைம் வாங்கினவங்க கூட இருக்காங்க. அது நம்ம பண்ணையோட சக்சஸா கருதுறேன். நான் சொன்ன வார்த்தை ஃபெயிலியர் ஆகாது. நம்ம பண்ணையில இன்ன வரைக்கும் நேர்மையா தொழில் செய்யறோம். அதனால மக்கள் ஆதரவு நல்லபடியா கொடுத்துட்டு இருக்காங்க. நேரடியா பண்ணைக்கு வாங்க, திருப்தியா இருக்கும், மாடுகள் எடுத்துக்கலாம். நம்ம பண்ணையோட பிரம்மாண்டமான மாடுன்னு சொல்லலாம். எந்த ஊர்ல எந்த இதுல இருந்தாலும் சரி, சில பேர் சிந்தாமணி சந்தைக்கு போய் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, சில பேர் ஈரோடு சந்தைக்கு போய் அனுபவப்பட்டு இருப்பாங்க. 1,50,000 40,000 கம்மி இந்த மாடு கிடைக்காது. ஆனா நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியில சூப்பரான HF கிராஸ் 25 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 1,20,000 மார்க்கெட் பிரைஸோட 20,000 கம்மியா சொல்றேன். மாடு சின்ன மாடு கிடையாது. இங்க பாருங்க, நீங்க எந்த ஊருக்கு போனாலும் 1,50,000 கம்மி கொடுக்க மாட்டாங்க. சிந்தாமணி எங்க போனாலும். நீங்க எவ்வளவு உயரம்? 6 அடி உயரம் இருக்கும் மாடு. என் உயரத்து பாருங்க எவ்வளவு பெரிய மாடுன்னு பாத்துக்கோங்க. நம்ம பண்ணையில என்னைக்குமே மாடு தெளிவா இருக்கும், டாப் குவாலிட்டியா இருக்கும். கடை முளைப்பு 2 அணித்து சுழி சுத்தமான மாடு, 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு, 30 லிட்டர் 35 கூட இந்த மாட்டை வச்சு சொல்லிடுவாங்க. பிரம்மாண்டமான மாடு, கிளப்புற மாடு, பிரம்மாண்டத்தோட ஒரு பகுதின்னு சொல்லலாம். எந்த இடத்துல எந்த ஜில்லாவில் வேணாலும் போய் விசாரிச்சுட்டு வாங்க. நம்ம பண்ணையில நம்ம கொடுக்குற ரேட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. மெயினா இந்த மாதிரி பெரிய மாட்டுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட விலை சொல்ல மாட்டாங்க. ஷோ காமிச்சு நேரடியா வாங்கணுவாங்க. பப்ளிக்கா பாருங்க, சேலஞ்ச் ரேட் சொல்றேன். 1,20,000 25 லிட்டருக்கு 100% கறக்கும், தண்ணி திணிக்கு இருக்கும். பெரிய மாடு, சின்ன மாடு இல்ல. வீடியோல பார்க்க எப்படி தெரியுது இல்ல, டாப் குவாலிட்டி சைஸ். ஒரு பண்ணைக்கு டாப் குவாலிட்டி மாடு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை போடலாம். அதோட முதுகு சைஸ் காட்டுங்க. என் கை வச்சு அளக்க முடியல, 2.5 அடி இருக்குது மாடு உடம்பு அளவும். ஒரு மாடு 25 2 மாடு போதும். 50 லிட்டர் பண்ணைக்கு ஏத்த மாடு வேணுங்க கூப்பிடுங்க. சூப்பரான குவாலிட்டி மாடு. இன்னும் கண்டு போட 20 நாள் டைம் இருக்காங்க. தெளிவான மாடு, நல்ல கிராஸ் டைப் மாடு, வெயிலுக்கு அருமையா சூட்டபிலிட்டி ஆகும். திமிழ் உள்ள மாடு எனக்கு வேணும். ஃபேட்டஸ் டாப் குவாலிட்டியில் இருக்கணும். எனக்கு மாடு பால் நல்லா கறக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. திமிழ் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. குணத்துல இங்க பாருங்க, குழந்தை மாதிரி லைவா காட்டுறேன். கயிறு பாருங்க மேல போட்டேன். இங்க பாருங்க குணத்தை காட்டுறேன். இங்க பாருங்க நான் பாருங்க தள்ளி நின்று கூட கயிச்சு கட்டுறா தங்க சிலை தோத்து போயிடும். நாட்டு மாடு இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை வாங்கிக்கலாம். அப்படியே எங்க வேணாலும் பால் கறக்கலாம். இந்த மாடு வேணும்னா இப்ப என்ன செய்யணும்? உடனடியா எனக்கு கால் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாட்டை போட்டுட்டு உடனடியா எனக்கு இது வேணும்னு சொல்லுங்க, அமுச்சு வைக்கிறேன். 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்த போது மாடு வீடு தேடி வந்துடும். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. 2 நேரமும் 7, 6, 13 லிட்டர் கேரண்டி கட்டி கொடுக்குறேன். ஃபேட்டஸ் A கிரேட்ல இருக்கும், A2 மில்க். அதே மாதிரி நாட்டு மாடு உதைக்குன்ற பயம் இருக்கும். திருப்பி கைத்த போட்டு காட்டுறேன், பாத்துக்கோ.
குழந்தைங்க பசி கலந்துச்சுன்னா பால் மார்ல கொடுத்து போயிடலாம். அந்த அளவுக்கு குணமான மாடு, தெளிவான மாடு. பால் எவ்வளவு அண்ணாச்சி? பால் 2 நேரமும் 7, 6, 13 லிட்டர் கறக்கும். என்னடா நாட்டு மாடு அவ்வளவு கறக்குமான்னு நீங்க கேட்பீங்க. ஒரு கேள்வி எனக்கு தெரியும். 100% இது நாட்டு மாடு கிடையாது. 85% நாட்டு மாடு, 15% ஜெர்சி மிக்சிங் ஆனதுனால அந்த அளவுக்கு கரை உண்மையாலுமே வருது. 25,000 விற்பனை விலை. எந்த ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு? ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, A to Z என்ன ஒரு வேணுமோ கொண்டு போய் வெயிலுக்கு அருமையா இருக்கும் வச்சுக்கோங்க. வெயிலுக்கு அருமையா இருக்கும், குணமானத்துல சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, அழகிய நாட்டு கிராஸ் மாடு, கிடேரி கண்ணின் இருக்கு. 2 நேரம் 15 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டியில மங்களகரமா தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, பல் முளை பல்லுல கறவைக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இந்த மாட்டுக்கு குணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பசியா இருந்தா வாய் வச்சு கூட பால் குடிச்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில இந்த மாடு இருக்குதுங்க. ரெண்டுமே நல்ல ஃபேட்டஸ்ல வரக்கூடிய பிரீட்ல இருக்குதுங்க. கறவைக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல சரியான மடி செட்டுங்க. இது வந்து நம்ம பால் மடி இல்லைங்க, சீம்பால் மடியில காமிக்கிறோம். சரிங்களா? மற்ற இடத்துல கூட பால் கட்டி காமிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இது கன்றையினும் போது எடுத்த மடிங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 77,500 ரூபா வருங்க. தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, ஃபேட்டஸ் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். அண்ணாச்சி சூப்பரான ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு. 2 நேரமும் 20 லிட்டர் கரைஞ்சிருந்தாங்க. நாம ஆனா அவ்வளோலாம் சொல்லல, கொடுக்குற விலையை ரீசனபிளா சொல்ல போறோம். 2 நேரமும் 15 லிட்டர் நம்ம கொடுக்குற பணத்துக்கு கறந்தா போதுங்க. தெளிவான மாடு, கறவைக்கு நல்ல மாடு, காம்பு வருஷம் அவ்வளோ சாஃப்டான காம்பு, நல்ல கறவைக்கு நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 77,500ங்க. ஜெர்சியில ஒரு டாப் குவாலிட்டியான கலரு. 2வது ஈத்து, சுழி சுத்தம், முளை பல்லு இப்பதான் துளி துளியா முளைக்குது. 2 நேரமும் 18 லிட்டர் கறவை வரும். தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும், குணமனத்துல நல்லா இருக்கும். டாப் குவாலிட்டியான கலரு, டாப் குவாலிட்டியான மாடு, எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 79,000. நல்ல கறவைக்கு நல்லா இருக்கும். கலர் மெயினான கலர். இன்னைக்கு இந்த கலர் வந்து விரும்பக்கூடிய ஆட்கள் நிறைய ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு மெயினான கலரு. என்ன கலர்லாம்? செம்புத்து, கருப்பு, வெள்ளை, 3 கலர் கலந்த மாடு. வேணுங்கிறவங்க வாங்க, பெஸ்ட் ரேட் எடுத்துக்கலாம். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி கண்ணங்குறிச்சியில இருந்து போன டைம் ஒரு 3 மாடு வாங்கிட்டு போனோம். பால் நல்லா தரமா இருந்தது. சொன்ன கறவை கறந்துச்சிங்களா? அருமையா வந்தது. அதோட அதிகமா வந்தாலும் கம்மியா வரல. 17 லிட்டர் சொன்னாரு, 20 லிட்டர் பால் வந்ததுங்க. இப்ப மறுபடியும் அவர்கிட்டயே வந்து மறுபடியும் 2 மாடு வாங்கியிருக்கிறோம். இந்த மாடு ஒண்ணு, அந்த மாடு ஒண்ணு, 2 மாடு வாங்கியிருக்கிறோம். இதுக்கு பால் இதுக்கு வந்து 25 லிட்டர் சொல்லியிருக்காரு, அதுக்கு 22 லிட்டர் சொல்லியிருக்காருங்க. நம்பிக்கையா நாங்க வாங்கிட்டு போறோம். மாடும் தரமா இருக்குது, பாலும் தரமா இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்ல. இவரோட கைராசி சொல்லுங்களா? கைராசி நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் சொன்ன அளவுக்கு பால் அதிகமா வந்தாலும் கம்மி வர்றதில்ல. கைராசி நல்லா இருக்குது. மாடு வாங்கிட்டு போனீங்க, விலையை அனுசரிச்சு கொடுக்குறாரு. அதனால நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு மாடு இருக்குதுன்னு சொன்னாரு. வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் 2 மாடு. போன டைம் 3 மாடு வாங்கினோம். 3மே நல்லா கறவை கொடுத்துச்சு. லேடிஸுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால திரும்ப வாங்கலான்ட்டு வந்திருக்கிறோம். நாங்க 2வது டைமா வரோம். அது 3 மாடு வாங்கலான்னு வந்தோம். அப்புறம் 2 மாடு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ரேட்ல இருந்துச்சு, வாங்கிட்டோம். 2 மாடு பிடிச்சிருக்கு. நான் தான் பாத்துக்குவேன். அண்ணாச்சி அவர் வண்டிக்கு போறாரு. வீட்டுல இருந்தா பாத்துக்குவார். 2 பேர் சேர்ந்து செய்வோம். ஸ்கூலுக்கு போற பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மாடு வளர்ப்பு உண்மையிலே சக்சஸ் தானா? இப்ப வேலைக்கு வேறவங்க கிட்ட போய் 5,000 10,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு அதோட கூடுதலாவே வருமானம் கிடைக்குது. அதனால நாங்க வீட்லயே இருந்து மாடு 4-5 மாடு வச்சுக்கிட்டோமா நமக்கு அதுக்குண்டான வருமானம் இருக்குது. வேலைக்கு போறதோட நேரம் மிச்சமாகுது. வீட்டையும் பாத்துக்கிறோம், தோட்டத்தையும் பாத்துக்கிறோம், மாடையும் பார்த்து இது ஒரு வருமானம் கிடைக்குது. இப்ப நாங்க மாடு சொந்தமா வச்சு பண்றதுனால எங்களுக்கு ஒரு 25,000 30,000 எங்க திறமைக்கு நாங்க செஞ்ச அளவுக்கு காசு கிடைக்குது. அப்பப்போ அன்னன்னைக்கு கூலி, நம்ம சொந்த தொழிலுங்கிறதுனால கூலி கிடைக்குது, எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது. சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு. நாங்களாம் வேலைக்கு போனா சம்பளம் எப்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். இதுக்கு மாசம் ஆனா பால் பணம் வந்துருது. தீனிக்கு போக மிச்சம் நாங்க வீட்டு செலவுக்கு, மற்றது பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவுது. அதனால நாங்க வந்து மாடு, நாங்க 5 வருஷமா மாடு வச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் இப்ப மாடு கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நல்லா இருக்கிறதுனால வந்து இங்கேயே 4-5 மாடு பிடிச்சிருக்கிறோம். மத்தவங்களும் இவரை நம்பி வரலாமா? வந்து வாங்கலாமா மாடு? வரலாம். நாங்களும் பக்கத்துல கூப்பிட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். போன டைம் பக்கத்துல கூட்டிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. வந்து நம்பி வாங்கலாம், வந்து வாங்குங்க. நல்ல கிளைமேட் அடாப்ஷன்ல ஃபேட்டஸ்ன டாப் குவாலிட்டியா வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். தோட்டத்துக்காரர் சொன்னது 22 லிட்டர் இந்த மாடு கரைஞ்சுன்னு சொன்னாங்க. நம்ம 2 நேரமும் 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். காலையில 10 சாயந்தரம் 10 அடிக்கூடிய கெப்பாசிட்டி. நல்ல பிஸ்கெட் செவலையில தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு, மல்லு முளைப்பல்லுங்க. கறவைக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. பால் தரம் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்குதுங்க. இருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 93,000. வேணும்னு கூப்பிடுங்க. சிவாஜி அச்சப் கொண்டு வந்திருக்கோம். நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாடு, குவாலிட்டியான மாடு, ரேட்டு கம்மியா, 2 நேரம் 18 லிட்டர் கறவையில, தண்ணி திணிக்கு அற்புதமா, சுழி சுத்தமா, முளை பல்லு கெப்பாசிட்டியில 3ஆம் மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 74,000. செவலையில சூப்பர் டூப்பர் குவாலிட்டியில 2 நேரம் கறவை ஒரு 18 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டி, 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. சுழி சுத்தம், பல் 6 பல், 2ஆம் தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. பெருங்குட்டு மாடு, தண்ணி திணிக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். குணமானத்துல அவ்வளோ சூப்பரா இருக்கும். லேடிஸ்ல இருந்து
யாரு வேணா பிடிச்சிக்கலாம். காம்பு அப்படியே கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க, ஊசி காம்பு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 83,000 கேட்குறோம். நல்ல வால் தோரண மாடு, நல்ல பிரம்மாண்டமான உடல் அமைப்புல இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா தாங்கும். வேணுங்கன்னு கூப்பிடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையில ஆல் பிளாக் மெஜாரிட்டியில ஹெவி சைஸ்ல நல்ல ரெட்டை முதுகோட இருக்கிறாங்க. கடைப்பல் முளைப்பு, 3ஆம் நீத்து மாடு. 2 நேரமும் 20 லிட்டருக்கு கேரண்டியே சொல்லி கொடுக்குறேன். கண்ணு போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்கும். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். குணமானத்துல அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. தெளிவான மாடு, தெளிவான குணம், தெளிவான காம்பு வரிசை. வெயிலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அந்த முதுகு அமைப்பு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. பெரிய மாடு வீடியோல பார்க்க சிம்பிளா தெரியும். மாட்டோட முதுகு காட்டுங்க, அப்படியே அழகா ஒரு 2 ஆள் ஏறி படுத்துக்கிற அளவுக்கு இருக்குது கெப்பாசிட்டி. 2 நேரமும் 20 லிட்டர் கறக்குற இந்த கெப்பாசிட்டியான மாட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் சொல்றேன். இதோட விலை நல்ல நைஸ் தோல் இருக்கிறதுனால கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. இந்த மாடு வந்து பண்ண டைப் செட் பண்றவங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல தாராளமா நம்ம ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு வெயில் கம்மிப்பா அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிலான ஏரியாவுக்கு எடுத்துட்டு போனா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நான் சத்தியமங்கலம், நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி எந்த சந்தைக்கெல்லாம் போனீங்க, எங்கெல்லாம் போனீங்க? சிந்தாமணி சந்தையில் போய் மாடெல்லாம் பியூர் ஹெச்எப்ல எடுத்துருக்குறோம். கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா அது கேரண்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை. இப்போ இவர்கிட்ட எடுத்தோம்னா இவர் கேரண்டி கொடுக்குறாரு. மாடு கேரண்டி கொடுத்து பால் கறவைக்கு, மாட்டு எந்த நோய் நொடி இல்லாததுக்கு, தீனி எடுக்கிற, தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்பிக்கையா வந்து எடுக்கலாம். மெயின் அதுக்கோசம் தான் இவர் வார்த்தையை நம்பி தான் வந்து எடுத்துருக்கிறோம். ஹெச்எப் மாடுகள் எத்தனை வாங்குனீங்க சிந்தாமணி சந்தையில? 4 மாடுங்கண்ணா. 4 எவ்வளவு ரேட் இருந்து லட்சங்கள் இருந்தா எப்படி? ஆமா, 4 இருந்து 5 ரூபா வந்துருச்சுங்கண்ணா. 5 லட்சம்? ஆமா, 4 மாடு கறந்ததுங்க. சம்திங் ரீசன்னால செனை பிடிக்காம கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவரை நம்பி அதனாலதான் வந்திருக்கிறோம். இவர் சொன்ன வார்த்தையை நம்பி. 4 மாட்டுல இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இப்ப 3 மாடு இருக்குண்ணா. மாடு இருக்குங்க, ஆனா கறவை கம்மியாச்சு. சொன்ன கறவை வரல. நான் இப்ப சந்தையில வாங்கினது யார்ட்டையும் கேட்க முடியாது. இது அண்ணங்கையில வாங்கணுமா? எவ்வளவு சொன்னாங்க? அது கறவலாம் 20? 25 சொன்னாங்கண்ணா. இப்ப 18 வந்துட்டு இருக்குதுங்க. இது செனை பிடிக்க மாட்டேங்குது. ஹெச்எஃப் வந்து செனை பிடிக்க செனை பிடிக்க அது ஊசி போட்டு பாத்தீங்களா? ஊசி 1 பிடிச்சிருச்சுங்க, இன்னும் 2 பிடிக்கல. அதான் என்ன ரீசனே தெரியலண்ணா. அதனாலதான் இந்த டைம் மாத்தி நம்ம இந்த கிர்ரு கிராஸ்லயும் இதுலயும் எடுத்துருக்கிறோம். வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்கு? 8 மாடு இருக்குங்கண்ணா. எல்லாமே லட்சத்தை தாண்ட மாடு தானே? இது 25 சொல்லி இருக்காரு. எப்படி இருக்கு குணத்துக்கு? எப்படி இருக்கு? நான் அதெல்லாம் பரவாயில்ல, குணம்ல எதுவும் பிரச்சனை இல்ல. கொம்பு பெருசா இருக்கா? சில பயம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை பாருங்க, எதுவுமே பண்றது இல்ல. பக்கத்துல இருக்கு, சாஃப்டா தான் இருக்குது. மடி பிடிச்சு பார்த்தேன், எல்லாமே பிடிச்சு பார்த்தேன். நான் 2 மாடு எடுக்கணும் தான் வந்தேன். 2 மாடு எடுத்துட்டேன். இப்பயே அவர் எனக்கு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாரு. என்னன்னா, உங்களுக்கு நான் கொடுத்த பால் கேரண்டி இல்லைன்னா போன் பண்ணிட்டு மாடை ஏத்தி விட்டுருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. மெயின் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கு. சத்தியமங்கலம்னா ரொம்ப வெயில் சொல்ல முடியாது, ஏன்னா ஊட்டி பக்கம் தானே. அது கீழே அடிவாரம் தான், பண்ணாரி கோயில் இருக்குல்ல அந்த ஏரியா தான். அது போக நம்ம பண்ணை மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஃபாகர், ஃபேன் அதெல்லாம் போட்டு தான் மெயின்டைன் பண்ணுவோம். கூலிங் எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஃபாகர் சிஸ்டம் பிளஸ் வந்து ஃபேன் எல்லாம் போட்டு மேட் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுவோம். சொசைட்டி ஊத்துறத விட நம்ம வெளியே சேல்ஸ் பண்ணணும், கடைங்களுக்கு, வீட் ஷாப்லாம். அந்த மாதிரி பண்ணா லாபம். ஆர்டர், இந்த கல்யாண ஆர்டர், இந்த கோயிலுங்க ஆர்டர்லாம் பிடிச்சி பண்ணா லாபம் இருக்கு. உங்களுக்கு வயசு என்னாச்சு? எனக்கு 29. எத்தனை வருஷமா பண்றீங்க மாடு வளர்ப்பு? நான் ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அப்பா வந்து 30 வருஷமா பண்றாரு. அவர் கூட சேர்ந்து நான் இப்ப 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். தாராளமா மாடு வளர்க்கலாம்னா மெயின் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும். இப்ப எனக்கு வந்து எங்க அப்பா கூட இருக்கிறாரு, சப்போர்ட்டிவா அந்த எல்லாமே சொல்றதுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு கூட இருக்கணும். இருந்தா தாராளமா அவங்களும் இறங்கி பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோட்டி அவங்க தனியாவே பண்ணலாம். கண்டிப்பா மாடு வளர்ப்புல லாபம் இருக்கு, குடும்பம் நல்லபடியா இருக்கும். எல்லாமே கம்பெனி போனா 50,000 1 லட்சம் சம்பளம் சொல்றாங்க. சம்பளம் சொல்றாங்க, ஆனா அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்படணும்னு எனக்கும் தெரியும். நானும் BE முடிச்சிருக்கேன். ஆமா, இன்ஜினியர் கிராஜுவேட். அது முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு எதுவும் செட் ஆகாம தான் இது அப்பா கூட இறங்கி இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கேன். பெங்களூர்ல இல்லைன்னா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணோம். அது ஸ்டார்டிங் 17 பேட்ச். அப்பயே 5 ரூபா கொடுத்தாங்க. நம்ம இப்ப இருந்தா 40-50 ரூபா வரும் கோயம்புத்தூர்லயே. அதுக்கு பதிலா இதே நான் பாத்துக்கலாமே. இதுல அதோட தாண்டி எடுக்கலாமா மாடுகள்? எடுக்கலாம்னா அதான் நான் அப்போல சொன்ன மாதிரி சேல்ஸ் பண்ணணும். சொசைட்டிக்கு ஊத்துறத விட சேல்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா கண்டிப்பா எடுக்கலாம். மக்காச்சோள சைலேஜ் போட்டா கண்டிப்பா பால் இருக்குங்க. அதோட தீவன செலவு கம்மியாகும். இது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ல ஒரு லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். 2 நேரம் 15 லிட்டர் கறக்கும். 3ஆம் நீத்து மாடு, கடை முளப்பு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு. ஆண்கள் பெண்கள் யாரும் பிடிச்சிக்கலாம். எல்லா ஊர் கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும். தண்ணி தீனி நல்லா இருக்கும், குணமனத்திலையும் நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 66,000. இது வந்து மரக்கலர்னு சொல்லுவாங்க. மரக்கலர் மீன்ஸ் டார்க் செவலே இருக்கும், லைட்டா ஒயிட் சைடு வந்த மாதிரி இருக்கும், லைட்டா பிஸ்கெட் கலந்த மாதிரி இருக்கும். அது பேர் மரக்கலர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாடு பிடிக்கும். நல்ல தெளிவான மாடு, சூப்பரான மாடு, தண்ணி திரிக்கு அற்புதமான மாடு, குணத்துக்குலாம் பச்சை குழந்தை. நான் மேக்சிமம் காட்டுல போய் ஒரு மாடு வாங்குறேன்னா ஃபர்ஸ்ட் முகலட்சணம் இருக்குதான்னு பார்ப்பேன், குவாலிட்டி இருக்குதான்னு பார்ப்பேன், குணம் இருக்குதான்னு பார்ப்பேன். இதை பார்த்துட்டு 4வது காம்பு வரிசை இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த மாட்டுக்கு விலையே கேட்பேன். அதனால என் பண்ணையில பொறுத்த வரைக்கும் மாடுகள் குணமா தான் இருக்கும், பயந்துக்கு தேவையில்லை. அழகான பால் கொம்புல அப்படி சூப்பரான குவாலிட்டியில சூப்பரான அழகுல தெளிவான மாடு. 2 நேரம் 18 லிட்டர் பால் பீஸும் 15 லிட்டர் பால் கேரண்டி. 2ஆம் நீத்து 6ஆம் பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. கறவைக்கு தொந்தரவு இல்லை. நல்ல குழந்தைங்கள இருந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணமனத்துல தங்கம்.
இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 79,000. வேணுங்கிற நேரடியா வாங்க, பண்ணை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, சூப்பரான மாடு. காம்புலாம் எப்படி கிடைச்சு? காம்புல பூக்காம்பு, நல்லா அழகிய ரோஸ் காம்பு, கறக்க பிடிக்க அவ்வளவு சூப்பர். குணத்துல தங்கம். இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கா, கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த காம்புலாம். காட்டுக்குட்டை சார்வாய்ப்புதுல இருந்து வந்திருக்கோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். எத்தனை வாரமா வந்துட்டு இருக்கீங்க? 4 வாரமா வந்துட்டு இருக்கோம் மாடு பாக்குறதுக்கு. அது எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. இப்ப இந்த வாரம் தான் மாடு பிடிச்சிருக்கு, அதனால இந்த தடவை பிடிச்சிருக்கு. கருப்பு வெள்ளை இல்ல, அதனால அந்த கலர் மாடு இல்ல. சரி இந்த தடவை வாங்கி பாக்கலாம் அப்படிங்கறதுனால பிடிச்சிருக்கோம். எல்லாம் பாத்தீங்களா? செக் பண்ணி பாத்தீங்களா மாட்ட முதல்ல? செக் பண்ணி பார்த்தாச்சு. உங்க ஏரியால அங்க நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா? இருக்காங்க, சின்ன சின்ன வியாபாரியா இருக்காங்க. கொஞ்சம் அது வந்து பால் கம்மியா பீசுறதுனால அது வேண்டாம். கொஞ்சம் ஒரு 10 லிட்டர்ல பீசினோம்னா நம்ம ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்ம வீட்டு செலவையும் அதுலயே பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால இதை வாங்கிக்கிறோம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல 3 மாடு இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு கறக்குது கறவை? அது வந்து 10 லிட்டர் கம்மி இல்லாத பீசுன மாடு தான் எல்லாமே வச்சிருக்கோம். 22 சொன்னாங்க. 20 கேரண்டி? 20 கேரண்டி. இல்ல வீட்டுலதான் தீனி இருக்கு, தட்டை இருக்கு. சும்மா ஒரு 1/2 ஏக்கர் இருக்கு. அதை வச்சு சோளத்தட்டை அதை போட்டு அப்படியே பாத்துட்டு வீட்டுல தீவனத்தோடு போட்டுட்டு பாத்துக்கலாம். வெளியில வேலைக்கு போனா கஷ்டப்படணும். இதுல நம்ம வகல மாட்டுக்கு தீனி போட்டோம். காலைல 2 மணி நேரம் வேலை, சாயங்காலம் 2 மணி நேரம் வேலை. இப்ப பிள்ளைய வளர்க்குற மாதிரி நம்ம வகல வளர்த்தோம்னா நமக்கு கூடயே வரும், நல்லா பாத்துக்கலாம். வீட்டுல இருந்து பிள்ளைங்களையும் பாத்துக்கலாம், ஆடு மாடும் பாத்துக்கலாம். சம்பாரிச்ச மாதிரியும் ஆச்சு. வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழில். ஆமா, இந்த கருப்பு வெள்ளை மாடுதான் வாங்கி வளர்க்கணும்ன்றதுனால கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த மாடு இந்த மாதிரி நாங்க வளர்த்தது இல்ல, அதனால இந்த தடவை வாங்கி வளர்த்து பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதுசா ஹெச்எஃப் வாங்குறீங்கன்னா இவரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வியாபாரியா? யூடியூப், ஃபேஸ்புக் மூலியமா பார்த்தேன். நானும் படிச்சிருக்கேன், பிகாம் சிஏ படிச்சிருக்கேன். ஆனா இது மாடு கொஞ்சம் பார்த்தா, மாடு வளர்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும், நம்ம ஒரு லாபம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? அவங்க இப்பொழுதைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு ஸ்டோர் ரூம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வீட்லயே இருந்தோம்னா ஒரு மாடு பாத்துக்கிட்டோம்னா சொந்த தொழில் வீட்லயே இருந்து பாத்துக்கலாம். நீங்க தான் முதலாளி என்ன சொல்லலாம். நம்ம மாடு பாத்துக்கிட்டா நம்ம வீட்டுல இருந்தா நம்ம தானே முதலாளி. வீட்டுல சும்மா இருக்க கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்ப 4 லிட்டர் 5 லிட்டர் பீசுற மாடுனா 4 மாடு பாத்துக்கணும். 10 லிட்டர் 5 லிட்டர் பீசுற மாடு இருந்தா 2 மாட்டுலயே அந்த வேலையும் சிக்கனமாயிக்கும், நம்ம வேலையும் கம்மி, பணம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும், மாடு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பத்தி ஏதாவது என்னது வேலைக்கு பண்ணாலும் 20,000 சம்பளம் கிடைக்குமா? லேடிஸ் பார்த்தா 6,000 5,000 தானே குடுக்குறேன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை. இப்ப வந்து இப்ப 2 மணி நேரம், காலையில 2 மணி நேரம். இப்ப முதலீடு போட்டோம்னால காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வேலை தானே. அங்கோடி உங்க ஏரியால யாராவது நல்ல மாடு வளர்த்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்களா? பக்கத்துல எல்லாமே மாடுதான், ஃபுல்லா மாடுதான். எங்க பங்காளிங்க, எங்க பெரியப்பா சித்தப்பால இருந்து எல்லாமே மாடு வளர்ப்பு தான். மாடு வளர்ப்பு நல்ல தொழில், லாபமான தொழில். படிச்சிருந்தாலுமே அந்த தொழில் தான் பெஸ்ட். பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதி கிர் கிராஸ். பெரிய மாடு, சும்மா சின்ன மாடு கிடையாது. எத்த சோட்டு பாத்தீங்களா மாட்டை? நேர்ல வரவங்களுக்கு தான் அந்த மாட்டோட பவர் என்னன்னு தெரியும். கிர்ல கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 25 லிட்டர் பால் கறக்கும். 25 கேரண்டியே. இங்க பாருங்க, தூக்கம் வந்துச்சுன்னா மாட்டு மேல ஏறி படுத்து தூங்கலாம். அந்த அளவுக்கு பெரிய முதுகு, ரெட்டை முதுகுல இதெல்லாம் 4 முதுகுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ஜைஜாண்டிக் சைஸ், யானை சைஸ் இருக்குது இந்த மாடு. அதே மாதிரி இந்த மாட்டுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, குணத்துக்கு குழந்தைங்க பாருங்க. கயித்த மேல போட்டேன், மூக்கநகர் பிடிக்கல, அப்படியே பச்சை குழந்தைதா, சாஃப்டா இருக்குது, அமைதியான. இத்த சோட்டு பேருக்கு தான் இத்த சோட்டு ஜீவன். ஆனா குணத்துல பச்சை குழந்தை, நல்ல அழகிய பால் தர சூப்பரான மாடு. அண்ணாச்சி பார்க்க தான் மாடு பெருசு, குணத்துல நேத்து பிறந்த பச்சை குழந்தையாட்டம். இன்னும் கண்ணு ஈன்றதுக்கு சரியா வந்து பாத்தீங்கன்னா கணக்கு போட்டா கூட இன்னும் 25 நாள் டைம் இருக்குது. பெரிய மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, மடி இவ்வளவு பெருசா இருக்குது, அப்பதான் பெரிய மாடு பால் கறக்கும். இல்ல மாட்டோட சைஸ், அதோட காம்பு வருஷம், பால் தரை பார்த்தாவே மாட்டை கண்டுபிடிச்சிடலாம். பெரிய மாடு பொறுத்த வரைக்கும் எப்ப வாங்கினாலும் உங்க கட்டாந்தரையில போய் 10 நாள் நின்று கண்டு போட்டுச்சுன்னா உங்க இடத்துக்கு சக்சஸ். நீங்க அதை விட்டுட்டு போனோடனே பால் கறக்கலான்ற மோட்டிவேஷன்ல எனக்கு பெரிய மாடு வாங்காதீங்க, ஃபெயிலியர் ஆயிரும். இந்த சூப்பரான பிரம்மாண்டமான மாடு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,20,000. எங்க வேணாலும் போங்க, எந்த சந்தைக்கு எங்க வேணாலும் போனீங்கன்னா உங்களால இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. 100% கேரண்டியோட பொருள், தெளிவான மாடு. ஃபேட்டஸ்னஃப்லாம் இந்த மாட்டுக்கு பட்டை கலப்போம். ஒரு ஹெச்எஃப் மாடு 25 லிட்டர் கறந்துச்சுன்னா 750 ரூபா பால் காசு வரும். அதே கிர் கிராஸ் இந்த மாடு 25 லிட்டர் பால் கறந்தா 1,200 ரூபா பால் காசு வரும். 750 ரூபாயோட 500 ரூபா மதிப்பு கூட்டல் அதிகம்.
அந்த அளவுக்கு டாப் குவாலிட்டியான மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். பெஸ்ட் மாடு அண்ணாச்சி. ஜெர்சியில நல்ல டாப் குவாலிட்டியில 2 நேரமும் 15 லிட்டருக்கு கறக்கிற மாடு. அதுவும் எனக்கு குறுங்கால் டைப்ல இருக்கணும், அதுவும் 3 கலர்ல மிக்சிங் ஆயிருக்கணும், தெளிவான மாடா இருக்கணும், தண்ணி திணிக்கு அற்புதமான மாடா இருக்கணும், குணமானத்துல தெளிவான மாடா இருக்கணும். 10 பொருத்தமும் கரெக்டா இருக்க ஒரு மகாலட்சுமி தேடிட்டீங்கன்னா தாராளமா இந்த மாடு தூக்கிட்டு போயிடலாம். சுழி சுத்தம், கடப்பல், முளைப்பு, பக்கா குவாலிட்டியான மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கறவை வரும். அப்படி காம்பு அரிசி பாருங்க, குணத்துக்கு குழந்தை மடிய ரெட்டவரி மடி, குணத்துக்கு குழந்தை மாதிரி மாடு. அப்படி கறக்கிறதுக்கு ஊசி காம்புல அமைஞ்சிருக்காங்க. பை செட் நல்ல ரெட்டவரி பை செட்டு, நல்ல தோல் லூசு, நல்ல அழகிய பால் தர, நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு சமமா மடி வரும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 77,000. ஹெச்எஃப்ல ஒரு மொரட்டு மாடு, கெத்தான மாடு கொண்டு வந்திருக்கேன். 2 நேரமும் 20 லிட்டர் கறவைக்கு கேரண்டி உண்டு, தண்ணி தீனி கேரண்டி உண்டு, குணமணத்துல தங்கம், சுழி சுத்தம், எந்த பிரச்சனையும் இல்ல. மாடையை பொறுத்த வரைக்கும் கருங்காமல் அமைச்சிருக்கேன். கறவைக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அடி வரணிக்கெல்லாம் மாட்டை வெளியே கட்டவே முடியாது, அந்த அளவுக்கு மடி செட்டு வரும். பல்லு 6ஆம் பல் முடிஞ்சு இப்பதான் முளைப்பல் துளி துளியா 2ஆம் பக்கம் முளைக்குது. கறவைக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000. கருப்பு காம்பு எப்படி ஏமாத்ததா? கருங்காம்பு பொறுத்த வரைக்கும் ஏமாத்தாதான் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா சொல்றது. கருங்காம்பு விழுந்துச்சுன்னா மாடு கறக்கிறதுக்கு அந்த காம்பு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். சில பேர் என்ன பண்றாங்க, கருங்காம்பு விழுந்துருச்சு கறவைக்கு நல்லா இருக்குன்ற, அப்படி கிடையாது. அது அது ஒரு கலர் தான். ஆனா கருங்காம்பு விழுந்தா சாஃப்டா இருக்கும், கறக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல ரெட்டை முதுகுல, நல்ல குவாலிட்டியில, நல்ல முகலட்சணத்துல, நல்ல பேட்ச்ல இருக்கு. 2 நேரம் 20 லிட்டர் கறக்கும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 95,000. ஒரு 20 லிட்டர் கறக்க மாட்டு நம்ம கேட்கறோம், வேணுங்கிற வாங்க எடுத்துக்கலாம். நம்மள டாப் குவாலிட்டி வர்க்கத்துல சேர்ந்த மாடு, கிராஸ் டைப்பான மாடு, ஃபேட் எஸ்என்எஃப்க்கு பயமே கிடையாது. நல்ல திமிழ் அமைப்போட இருக்கனால A2 மில்க்கு சமமான மாடு. நல்ல காம்பு வருஷம் எல்லாமே பக்காவா இருக்கும், குணமணத்துல நல்லா இருக்கும், தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். சுமார் சின்ன நீர் யானைக்கு சமம். அப்படி காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்புல அப்படியே ரஸ்தாலி போல மாட்டு காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். குணமணத்துல நல்ல குணமணம், நல்ல முகலட்சணம், தெளிவான மாடு. முகலட்சணம் பாருங்க, நல்ல கிராஸ் டைப்பான மாடு, நல்ல தெளிவான மாடு, மேங்கம் முழுது இருக்குது, சுழி சுத்தமா இருக்குது. 2 நேரமும் 20 லிட்டர் அசால்ட்டா கறக்கும். நம்ம ஒரு 17 to 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ஷோ குவாலிட்டி மாடு. இதுக்கு நான் கேட்கிற விற்பனை விலை 85,000. பாருங்க, குணத்துக்கு குழந்தை மாதிரி அமைதியா இருக்குன்னா. ஆமா, சூப்பரான மாடு அண்ணாச்சி. ஜெர்சியில ஒரு நாட்டு கிராஸ் தேடுறவங்க, ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில தேடுறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். அப்படியே குணமணத்துல குழந்தை, கறவைக்கு சூப்பரா இருக்கும், ஃபேட் எஸ்என்எஃப்க்கு அட்டகாசமா இருக்கும். காட்டுற குணத்தையும் காட்டுறேன். குணத்துல குழந்தை, ஒரு அடி எடுத்து காலை வச்சா 1 லட்சம் காசு தரேன். அந்த அளவுக்கு இந்த மாட்டுக்கு நான் பந்தயம் கட்டுவேன். மாடு இலவசமா? மாடு இலவசம். பாருங்க குணத்தை பாருங்க, அமைதியா இருக்குதுன்னா. பொதுவாகவே நாட்டு கிராஸ் மாடு உதைக்கும்னு சில பேர் பயந்துட்டே வாங்காம இருப்பாங்க. ஆனா இந்த மாட்டுல அதிக லாபம் உண்டு, ஃபேட் எஸ்என்எஃப் அதிகம் வரும், பால் 2 ரூபா எச்சா ஒரு ரேட் வரும், எல்லாம் வரும். ஆனா உதைக்கும், கொம்பு இவ்வளவு பெருசா இருக்குது, முட்டும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. ஆனா இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் கிடையாது. ஹெவி சைஸான மாடு, செவலையில ஃபேட் எஸ்என்எஃப் A2 மில்க்கு நிகரா இருக்கும், பால் ரேட் நல்லா வரும், எல்லா ஊர் வெயிலும் தாங்கும், தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 89,000 கேட்கிறோம். ஆனாச்சு ஆல் பிளாக் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்காகவே இது ஒரு வரப்பிரசாதமான மாடு. சூப்பரான மாடு, சூப்பரான மடி வரிசை, சூப்பரான காம்பு கட்டு, தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. சுழி சுத்தமான மாடு, பல் முளைப்பல், 2 நேரம் 15 லிட்டர் கறக்கலாம். என்ன கேட்கவே வேணாம், மாட்டை நம்ம கட்டாந்தல கட்டிருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 73,000. நல்ல நைஸ் தோல், அப்படி எண்ணெய் ஒரு சொட்டு மேல உடம்புல விட்டோம்னா கீழே வரைக்கும் வந்துடும். அதுக்குதான் நைஸ் தோலுக்கு வேறு. ஆல் பிளாக்னா என்ன ஸ்பெஷல் அண்ணாச்சி? ஆல் பிளாக் அது வேற, ஜெர்சியில ஆல் பிளாக் டைப் செம்புத்துக்காரி. அதுங்க செம்புத்து இருக்கும், ஒல்லே இருக்கும், நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும், குணமணத்தில் நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் பக்கா 100% குவாலிட்டியா இருக்கும். 73,000 ரேட்டு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல கருங்காம்பல் அமைச்சிருக்காங்க, கறக்க பிடிக்கும், அவ்வளவு சூப்பரா சாஃப்டா இருக்கும். ஜெர்சியில இது கிராஸ் டைப்பான மாடு, 3வது ஈத்து மாடு தான். 20 லிட்டர் கரை வரும், தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும், குணமணத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கெப்பாசிட்டியில எனக்கு கம்மி ரேட்ல இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். 77,000 தான் விலை. 2 நேரம் 20 லிட்டர் கரை வரும், தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும், குணமணத்துல சொல்லி வச்சுக்கணும் கட்டலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி. இந்த மாட்டு நம்ம கேட்கற விலை 77,000. என்ன ரகம் இது? ஜெர்சியில கிராஸ் டைப், ஃபேட் எஸ்என்எஃப் பட்டை கலப்பு, குணமணத்துல தங்கமான மாடு. வேணுங்கிறவங்க தாராளமா நேரடியாக பண்ணைக்கு வாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. எனக்கு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல 2 நேரமும் ஒரு 17 to 18 லிட்டர் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம். தோட்டத்துல இந்த மாடு உண்மையாலுமே 17 லிட்டர் கறந்த மாடு. நான் 15 லிட்டர் 101% கேரண்டி தரேன், தண்ணி திணி கேரண்டி தரேன். 3வது ஈத்து. இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 76,000. நல்ல 3 கலர் மிக்சிங் மாடு. 72,000 ஃபைனலா சொல்றோம், கொடுத்துடலாம்.
தெளிவான மாடு, லோ பட்ஜெட் மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம். தெளிவான மாடு 18 லிட்டர் கறக்கும், 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டி தரேன். தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளவு நைஸ் தோல் மடி, நல்ல பால் நரம்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. வேணுங்கிற கூப்பிடுங்க. வரும் குணம் கூட நல்ல குணம், நல்ல ரோஸ் காம்பு, கறக்க பிடிக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல மடி வரும், சதுர பைக்கெட்டு. 72,000 இதோட விற்பனை விலை.